இந்தியாவில் நீங்கள் கோவா போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே கிடையாது. கீழே பாருங்க. லக்ஷதீப் பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 ஃப்ளைட்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா பெங்களூர்ல இருந்து இண்டிகோவும் அவங்களோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாங்க ஒரு நாள் முன்னாடியே கொச்சின் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம். எங்களுக்கு மார்னிங் 7 AM ஃபிளைட்ன்றதுனால ஏர்லியராகவே ஏர்போர்ட் போயாச்சு. செக் இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃபிளைட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க லக்ஷதீப் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா இந்த 2 இருந்தாதான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஒன்னு என்ட்ரி பெர்மிட், இன்னொன்னு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்ன்றது உங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லைன்றதுக்கான ஒரு ப்ரூஃப். நீங்க கமிஷனர் ஆஃபீஸ்லயோ இல்ல ஆன்லைன்ல eservice.tnpolice.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 2 பெர்மிட். லக்ஷதீப் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பர்பஸ்க்காக உள்ள வரீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த என்ட்ரி பெர்மிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க டூர் போறீங்கன்னா உங்களை லக்ஷதீப்ல யார் ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்க அந்த என்ட்ரி பெர்மிட் அப்ளை பண்ணுவாங்க. நீங்க தனியா ஹோட்டல் புக் பண்ணி போறீங்கன்னா ஹோட்டல் ஸ்டாஃபே உங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஆர் பேக்கேஜா புக் பண்ணி போனீங்கன்னா அவங்களே அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நாங்க பேக்கேஜ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரைட் ஃப்ரம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்ல இருந்து பெர்மிட் வரைக்கும் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு போச்சு. அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 மணி நேரம் ஃபிளைட்டுக்கு அப்புறம் லக்ஷதீப் ரீச் ஆக போறோம். ஃபிளைட்ல இருந்து ஐலாண்ட் வியூ பார்க்கறப்போ செம்மையா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எக்ஸைட்மெண்ட் கூடிட்டே போச்சு. லக்ஷதீப்போட ஹைலைட்டே இந்த பீச்சஸ் தான். பார்க்க டெம்ப்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஃபிளைட்டை விட்டு இறங்கின உடனே நான் முன்ன சொன்ன 2 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்ட்ரி பெர்மிட் அண்ட் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துருவோம். சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்லாம் சேர்ந்து மொத்தம் 36 ஐலாண்ட்ஸ் உள்ளது தான் நம்ம லக்ஷதீப்னு சொல்றோம். அதுல இந்த அகத்தி ஐலாண்ட் தான் மெயின். ஏர்போர்ட்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் இங்க தான் இருக்கும். நீங்க லக்ஷதீப் ஃபிளைட் புக் பண்ணாலும் அகத்தியில தான் லேண்ட் ஆவீங்க. வெளியே வந்த உடனே எங்களை பிக்கப் பண்ண கேப் டீம் ரெடியா இருந்தாங்க. போற வழிலாம் எங்க பார்த்தாலும் தென்னை மரம் தான் வச்சுக்கோங்களேன். அடுத்த 4 டேஸ்க்கு எங்களுக்கு தனியா பீச் ஃபேஸ் பண்ண ஒரு பிரைவேட் ஸ்டே மாதிரி கொடுத்துட்டாங்க. ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு வித் ப்ராப்பர் இன்டீரியர்ஸோட. லக்ஷதீப்ல ஒவ்வொன்றும் புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சன்ரைஸா இருக்கட்டும், மார்னிங் இப்பதான் ஏஞ்சேன், சரியான சன்ரைஸ் வியூ அப்படிங்க பாருங்க. நைட் நாங்க பீச் ஓரமா சாப்பிட்ட டின்னரா இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப செட்டிலா இருந்துச்சு. லிட்ரலி அமேசிங். Lakshadweep is all about water activities, white sand beaches and islands. நான் இப்ப சொல்ல போற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டிப்பா எல்லாரும் எங்கேயாச்சும் பண்ணியிருப்போம். ஆனா லக்ஷதீப் அளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்கூபா. லக்ஷதீப் எதுக்கு ஃபேமஸ்னா ஸ்கூபா டைவிங் தான். ஸோ ஐ மீன் ஒயிட் சாண்ட் பீச். கடலோட கலர் பாருங்க, வெரி ப்ளூயிஷ் அண்ட் கிரீனிஷ், வேற மாதிரி இருக்கு. வெரி 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 மச் எக்ஸைட்டட். இந்தியாவில் நீங்கள் கோவா போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்கூபா கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. பட் ஈக்குவலி எக்ஸைட்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் கைஸ். லெட்ஸ் கோ. லக்ஷதீப் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இதுனே சொல்லலாம். பிகாஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் இது வரைக்கும் நான் போனதிலே பெஸ்ட் ஸ்கூபா டைவ் இதுதான். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டான ஸ்கூபா செஷன். எந்த அவசரமும் இல்லாமல் கமர்ஷியலாக பண்ணாமல் சூப்பராக கொண்டு போனாங்க. லவ்ட் இட். சக்ஸஸ்ஃபுல்லாக லக்ஷதீப்பில் ஸ்கூபா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Guys, believe me, it was super cool. Forget Murdeshwar, forget Pondicherry, forget Goa. Lakshadweep is a gem. The water is so clean. Sama experience. இன்னமும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. செம்மையாக இருந்துச்சு. 2 ஸ்நார்க்லிங். நடுக்கடலில் ஆழம் கம்மியாக இருக்க இடத்துல போட்டை நிப்பாட்டி உங்களை ஸ்விம் பண்ண விட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதான் ஸ்நார்க்லிங்.
அதோட கையில் ஸ்நார்க்லிங் கிட்டையும் கொடுத்து அண்டர் வாட்டர் லைஃப்பை பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கெலாம் அந்த இடத்த விட்டு வெளியே வர மனசே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த அண்ணா என்னை கூப்பிட்டே இருக்கும் போதெல்லாம் 2 நிமிஷம் சொல்லி டைம் ஓடிட்டே இருந்தேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஸ்கூபா கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி வீசிங் இருக்கவங்க ஒரு சில பேரால் போக முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் இது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நார்மலாக ப்ரீத் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் உங்கள் தலையை மட்டும் தண்ணிக்குள்ளே வச்சு அண்டர் வாட்டர் லைஃப் பார்க்க போகிறீங்க. ஸோ இது எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் கண்டிப்பாக போகலாம், 100% சேஃப். நம்பர் 3, ஐலாண்ட் விசிட். இந்த ஐலாண்ட் விசிட்ன்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் செப்பரேட்டாக அதுக்குன்னு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். லக்ஷதீப்பில் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஐலாண்ட்னா இந்த பங்காரம் ஐலாண்ட். ஒரு 1 hour ஷிப் ஜேர்னி அகத்தி ஐலாண்ட்லேருந்து. ஸோ இங்கே இருக்க போட் ஜெட்டிக்கு வந்தாச்சு. அண்ட் எங்கே இதோ இங்கே இருக்கு பாருங்க, இங்கே தான் போகிறோம். மார்னிங் 9 AM போல் யார்டில் அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து போட்டில் நம்மளோட ரைட் ஸ்டார்ட் ஆகிடும். அகத்தி ஐலாண்டை சுற்றி உள்ள தின்னக்கரை, பங்காரம் அண்ட் சாண்ட் பேங்க்லாம் நம்ம விசிட் பண்ணுவோம். நான் திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த வாட்டர் கலர் அண்ட் கிளாரிட்டி இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். நேரில் நீங்கள் பார்க்கும்போது அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி உங்களை அட்ராக்டிவாக கொண்டு போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தின்னக்கரை ஐலாண்ட் விசிட் பண்ணுவோம். இங்கே பீச்லாம் ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே ஃபேமிலியோட குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட். நெக்ஸ்ட் நம்ம மோடிஜி விசிட் பண்ணி ட்ரெண்டான பங்காரம் ஐலாண்ட் போனோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பங்காரம் ஐலாண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் லக்ஷ்மி ட்ரெண்ட் ஆச்சு, வை இட் பிகேம் ஸோ ஹை இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னா இங்கே தான் மோடி விசிட் பண்ணாங்க. மேபி அந்த சேராக இருக்கலாம், மோடி உட்காந்த சேரு. லக்ஷதீப்பில் ஒன் ஆஃப் த மெயின் பிஸ்னஸ் நடக்கிற நிறைய ரிசார்ட்ஸ் இருக்க ஒரு ஐலாண்ட் தான் இந்த பங்காரம் ஐலாண்ட். ஆப்போசிட்ல தெரியுது தின்னக்கரா அண்ட் இது பங்காரா. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரசிடென்ஷியல் சூட் இங்கே தான் வந்து மோடி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பங்காரம் ஐலாண்ட் பிரசிடென்ஷியல் சூட். இந்த இடமே பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக நல்லா இருக்குங்க. ஸோ ஏன் மோடி வந்து அகத்தி ஐலாண்ட் விட்டுட்டு பங்காரம் வந்தாங்கன்றது இப்போ தான் தெரியுது. நைஸ் பிளேஸ். மாதிரி இண்டிவிஜுவல் சூட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு அகத்தி. நம்பர் 4, கிளாஸ் போட் ரைட். இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. போட்டோட பேஸ்மெண்ட்டில் டிரான்ஸ்பரண்டாக கிளாஸ் வச்சுருப்பாங்க. இதில் நம்மளால் போட்டில் போகிறப்பயே அண்டர் வாட்டர் லைஃப்பை பார்க்க முடியும். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் முக்கியமாக நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும். Number 5, kayaking. ஸோ ஓவரால் லக்ஷதீப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். மால்தீவ்ஸ் அண்ட் பாலி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இங்கே விசிட் பண்ணணும். நான் புக் பண்ண பேக்கேஜில் ஃப்ளைட் டிக்கெட்ஸில் இருந்து என்ட்ரி பெர்மிட், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்டே, ஃபுட், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் ஃபுல்லாக அவங்களே டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஸோ பேக்கேஜ் புக்கிங் டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ராவல் மட்டும் இல்லாமல் நிறைய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கான்டென்ட்ஸும் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.